ஒரே ஒரு லட்டு மட்டும் சாப்பிட்டிங்கன்னா போதும், டெய்லிக்கும் உங்கள் உடம்புக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து இதிலேயே கிடைச்சிரும். ஒவ்வொரு நட்ஸாக நீங்கள் தேடி தேடி சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. இந்த ஒரு நட்ஸே உங்களுடைய ஸ்கின்னுக்கும் அண்ட் ஹேருக்கும் அண்ட் உங்களுடைய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதை செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா அவங்கள கட்டிங் ஒர்க்லாம் இறக்கிடுங்க. நானும் உட்காந்து சின்னதாக கட் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னால் முடியல. என் ஹஸ்பண்ட் டக்குன்னு வந்து நான் எப்படி கட் பண்ணுறேன்னு மட்டும் பாருன்னு சொல்லி எல்லா நட்ஸையும் போட்டு சும்மா சடன்னு கட் பண்ணிட்டாரு. எனக்கு எப்படியோ வேலை மிச்சமாயிருச்சு. முன்னாடி நாள் நைட்டே இது எல்லாமே கட் பண்ணி தர சொல்லி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் போல வீடியோ ஷூட் பண்ணலான்ட்டு கட் பண்ண விதத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதோடைய கட்டிங் ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் லென்த்தாக போகும். இதை நீங்கள் பவுடர் ஃபார்மேட்லேயும் பண்ணலாம். பட் இந்த மாதிரி சாப்பிடும்போது கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் எடுத்திருக்க நட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கணுன்ற அவசியம். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாமே எடுத்துக்கலாம். நான் எல்லா வகையான நட்ஸுமே வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். வால்நட் மட்டும் எடுக்கல. ஏன்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வால்நட்டில் வந்து ஒரு எண்ணெய் கழும்பு ஸ்மெல் வரும். அதனால வால்நட் மட்டும் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். வால்நட் இதில் ஆட் பண்ணிங்கன்னா இனி 15 நாளில் இதை சாப்பிட்டு முடிச்சிடணும். வால்நட் இல்லை அப்படின்னா நீங்கள் வச்சு 1 மாதத்துக்கு மேலே சாப்பிடலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். நான் ஒரு அயன் தவாவில் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தான் எண்ணெயே விட போகிறேன். இதை ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணால் இன்னும் கிறிஸ்பி அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் கொஞ்சம் ஆயில் கம்மியாக எடுத்துக்க போகிறேன் அப்படின்றனால ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யிலே இது எல்லாமே ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ரோஸ்ட் பண்ணது முந்திரி, அதுக்கப்புறம் பாதாமியும் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஆயிலும் ஆட் பண்ணல. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ண பாருங்கள். அதை வச்சு இது எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நம்ம ரோஸ்ட் பண்ண தவாவில் இந்த மாதிரி டஸ்ட்டு ஒட்டிக்கும். ஏன்னா நம்ம பொடிசாக ஃபைனாக சாப் பண்ணனால இது அகைன் நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது கருகுன ஸ்மெல் வரும். ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு நெக்ஸ்ட் நட்ஸை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைனாக கட் பண்ண பூசணி விதை ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு பீரியட்ஸ் ஆகி 8th டேலேருந்து இதை நம்ம எடுத்துக்கணும் பம்பிட் சீட்ஸு. ஆனால் அந்த டைம் நமக்கு ஞாபகம் இருக்காது. இந்த ஒரு நட்ஸ் மூலமாக நமக்கு எல்லா பெனிஃபிட்டுமே கிடைக்கும் இந்த லட்டு மூலமாக. நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது வெள்ளரி விதை. இந்த வெள்ளரி விதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். வெள்ளரி விதை வந்து ரோஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, இல்லைனா நெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும், வெடிக்கும். இந்த நட்ஸ் வெடிச்சாதான் வந்து ரோஸ் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ வெடிக்கணும். ஒவ்வொரு நட்ஸும் வறுக்கும் போது ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நான் தொடச்சி. ஏன்னா நெக்ஸ்ட் நட்ஸ் நம்ம போடும்போது அது லைட்டாக கருகுன மாதிரி ஆகிடுது அப்படின்றனால தொடச்சி எடுத்துகிட்டு தான் நெக்ஸ்ட் நட்ஸ் போடுறேன். இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கிறது திராட்சை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக திராட்சை வந்து பொடிசாக கட் பண்ணி அதையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். திராட்சை ரோஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா திராட்சை பொரிஞ்சு வரணுங்க. நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கிறது பிஸ்தா ஆட் பண்ணேங்க. பிஸ்தான் வறுத்து எடுத்து முடிச்சோன்னே அத்திப்பழம் இருக்குல்ல, ஸோ அதையும் வந்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பட் இதை சாப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் சாப் பண்ணல, என் ஹஸ்பண்ட் தான் வந்து கட் பண்ணார். ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. இதுக்கு எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஒரே ஒரு நாள் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா போதும். நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு. அப்புறம் ஆலி விதை இதை நான் வந்து ஃபைனாக சாப் பண்ணல, டேரெக்டாக அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஃபைனாக வந்து இதை நம்ம ஆட் பண்ணுவோம். நான் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். கசகசா நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே இது அப்படியே ஒரு கிண்ணத்துக்கோ இல்லை அந்த பிளேட்லேயே அப்படியே விட்டுறலாம். இது சூடு ஆறட்டும். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகணுங்க. அப்போ தான் இதோடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ கசகசாவும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுட்டேன். ஆலி விதை சூடு ஆறணுன்னே மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே நம்ம ஆலி விதையை வந்து இதை வந்து பவுடராக தான் நம்ம எடுத்துக்கணும். இதை வந்து அப்படியே நம்மளால் மெண்டு சாப்பிடக்கூடாது. அது பெனிஃபிட் நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி பவுடராக ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் ஃபைன் பவுடராக ஆக்கிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸோடு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இந்த ஆலி விதையை சூடாக இருக்கும் போது அரைச்சிங்க அப்படின்னா இதில் ஒரு எண்ணெய் வந்து சுரக்கும். ஸோ அதனால ஒரு ஸ்மெல் வரும். அதனால் இது நல்லா சூடாக ஆறணுன்னே மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸ்வீட்ஸ்க்கு நான் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டேட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சீட்ஸ் உள்ள டேட்ஸ் தான். சீட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு டேட்ஸை வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து பல்ஸ் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். மிக்ஸி இடையில ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே ஒரு பட்டன் இருக்கும், அதை ஆன் பண்ணோம் அப்படின்னா அகைன் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ 2-3 டைம்ஸில் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக கிடைக்குங்க. நம்ம நட்ஸோடு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். இது கூடயே ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்ஸ் மட்டும் ஆட் பண்ணாமல் இது கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா தேன் வந்து ஆட் பண்ண போகிறேன். தேன் ஆட் பண்ணதுனால நல்ல மாய்ஸ்டரும் அண்ட் டேஸ்ட்டும் வந்து எலகண்ட்டாக இருக்கும். இன்னும் சுவைக்கு ஸ்மெல்லுக்காக ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இது கூடயே வந்து இந்த நட்ஸோடு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்க நட்ஸ் எல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஸ்வீட்ஸுக்கு டேட்ஸ் வந்து கிரைண்ட் பண்ணோம்ல, ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு க்ளவுஸ்லாம் போட்டால் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணும்போது பிஞ்சு போயிடும். அதனால் ஒரு 3 க்ளவுஸ் வந்து போட்டுட்டு தான் நான் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம சேர்த்துருக்க நட்ஸு டேட்ஸு இது எல்லாமே வந்து ஈவனாக கோட் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் இது மிக்ஸ் பண்ணுறது பெரிய வேலை தான். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வந்து இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கும். ஏன்னா டேட்ஸ் வந்து அதோட கவர் ஆகணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க கேப்லேயே வந்து என்ன பண்ணணும்னா தேன் விட்டுக்கணும். நான் வந்து தேன் யூஸ் பண்ணிக்கிறேன். சில பேர் நெய் யூஸ் பண்ணுவாங்க. நெய் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி திகட்டுங்க.
தேன் விட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நான் தேன் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் தேன் ஸ்டாக் வந்துருச்சான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. பட் இன்னுமே எனக்கு தேன் வந்து ஸ்டாக் இல்லை. இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா நான் எடுத்து 1 மாதம் ஆச்சு. இப்போ தான் எனக்கு டைம் இருக்குது, நான் அப்டேட் பண்ணுறேன். இன்னுமே நம்மக்கிட்ட மலை தேன் வரலங்க. ஊரில் வந்து காட்டில் போய் பார்த்தாங்க ஃபாரஸ்ட்டில், இன்னுமே தேன் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேன் வந்தோன்னே நான் கண்டிப்பாக ஷார்ட்டில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்போ வந்து புக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேன், டேட்ஸு, நட்ஸ் எல்லாம் ஈவனாக கோட் ஆனால் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற லெவலுக்கு வந்துடுங்க. அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சோன்னா சூப்பரான நட்ஸ் வந்து லட்டு ரெடி. இதில் ஃபைனலாக நம்ம எடுத்துருக்க கசகசா வச்சு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். கசகசாவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ண அந்த கசகசாவை இது மேலே வந்து கோட்டிங் ஏஜென்ட் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். இது ஏன் இப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நட்ஸு வந்து ஒன்றோட ஒன்று பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இது ஒரு பைண்ட் ஏஜென்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, கசகசா பாடி கூலிங் இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் உங்கள் வாய் துர்நாற்றத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். இது கூட நீங்கள் ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் இந்த லட்டு கூட. பட் என்கிட்ட இந்த ரோஸ் பெட்டல்ஸ் இல்லாதனால நான் ஆட் பண்ணலை. அவ்வளோதாங்க, லட்டு செஞ்சு முடிச்சாச்சு. எனக்கு வந்து 45 லட்டு கிட்ட கிடச்சிச்சிங்க. மெஷர்மெண்ட்டெல்லாம் கீழே கொடுக்குறேன். நான் எடுத்துருக்க அளவு தான் நட்ஸ் எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை நீங்கள் அதிகமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் நிலவேர்க்கடலை ஆட் பண்ணலை. உங்ககிட்ட நிலவேர்க்கடலை இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டாக இருக்குன்னே 2-3 லட்டுலாம் சாப்பிட்றாதீங்க. இதில் ஹை ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்றனால பார்த்து தான் சாப்பிடணும். அளவுக்கு மிஞ்சினா அமிழ்தமும் நஞ்சிங்க. நாளைக்கு 1 லட்டுன்ற கணக்கில் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.